Hi children, welcome to Atulya YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube சேனல்ல என்ன பார்க்கலாம்னா 3rd ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் புக் ஒன்று கொடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பாருங்க, இதில் வந்து ரீட் அண்ட் கலர் தி வேர்ட்ஸ் விச் மேட்ச் த பிக்சர்ஸ். இது ஈஸி தான், நீங்கள் மேட்ச் பண்ணிடுவீங்க. திஸ் இஸ் பப்பாயா, இது வந்து பப்பாயா. ஸோ பப்பாயா என்ன கலரில் இருக்குன்றதை மேட்ச் பண்ணிட்டு நீங்கள் அதை கலர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஏ டொமேட்டோ. ஸோ டொமேட்டோ வந்து உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். ஸோ அது ரெட் கலர் நீங்கள் போட்டு மேட்ச் பண்ணிவிடுவீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், திங்க் அண்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இது வந்து வேர் ஆர் த அனிமல்ஸ் யூஸ் வந்து இன்னு ஆனு அண்டர், இது வந்து யூஸ் பண்ணணும். அனிமல்ஸ் எங்கே இருக்குன்றதை நம்ம வந்து இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம யூஸ் என்ன வேர்டு யூஸ் பண்ணோன்னா இன்னு ஆனு அண்டர்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன் ஆன் அண்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னுனா என்ன? உள்ளே. இன்னுனா என்னது? உள்ளே. ஆன்னா என்னது? மேலே. ஓகேவா? அண்டர்னா என்னது? கீழே. அண்டர்னா கீழேன்னு சொல்லலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுனா உள்ள, ஆன்னா மேலே, அண்டர்னா கீழேன்னு சொல்லுவாங்க. கீழே, அடியில், எது வேணாலும் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 வேர்ட்ஸ் உங்களுக்கு நல்லா புரியணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுதான் பிக்சர். உங்களுக்கு பிக்சர் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிக்சரை வச்சு நம்ம வந்து இங்கே ஒரு வேர்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், சென்டென்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. The bird is on the treeன்னு கொடுத்துருக்காங்க. பேர்ட் இங்கே இருக்குது, பறவை வந்து இங்கே இருக்குது. பறவை வந்து எங்கே இருக்குது? இஸ் ஆன் த ட்ரீ. ஆன். ஓகே. ஸோ ஆன்னா என்னது? மேலே. ஆன்னா என்னது? மேலே. இந்த பறவை வந்து ட்ரீனா என்னது? மரம். ஸோ இந்த பறவை வந்து மரத்துக்கு மேலே உட்காந்துருக்கு. ஓகேவா? இந்த பறவை எங்கே இருக்குது? மரத்துக்கு மேலே இருக்குது. ஸோ ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலேன்றதுனால ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து இன்னும் 3 அனிமல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மங்கி இருக்குது, இன்னொன்று ரேபிட் இருக்குது, இன்னொன்று ஃப்ராக் இருக்குது. ஸோ ஃப்ராக்னா தவளை, மங்கினா வந்து குரங்கு, ரேபிட்னா முயல். ஸோ இங்கே இன்னும் 3 அனிமல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 3 சென்டென்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ நீங்கள் தான் வந்து இது பண்ணணும். இப்போ நம்ம வந்து செகண்ட் சென்டென்ஸை என்ன பண்ண போகிறோம்? மங்கி வச்சு எழுத போகிறோம். த மங்கி ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? தி மங்கி. என்ன எழுத போகிறோம்? தி மங்கி. எழுதியாச்சு. மங்கி எங்கே இருக்குது? மங்கி வந்து ட்ரீ மேலே இருக்குது. மங்கி எங்கே இருக்குது? ட்ரீ, மரத்துக்கு மேலே இருக்குது. மங்கி எங்கே இருக்குது? மரத்துக்கு மேலே இருக்குது. மங்கி கீழே இருக்காப்பா? இல்லை. மங்கி அடியில் இருக்காப்பா? இல்லை. உள்ளே இருக்காப்பா? இல்லை. மங்கி எங்கே இருக்குது? மேலே இருக்குது. ட்ரீக்கு மேலே இருக்குது. அப்போ மேலேன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் யூஸ் பண்ணணும். அப்போது த மங்கி இஸ் ஆன் த ட்ரீ. எங்கே இருக்குது? ஆன் த ட்ரீ. த மங்கி இஸ் ஆன் த ட்ரீ. ஓகேவா? மங்கி எங்கே இருக்குது? ட்ரீ மேலே உட்காண்ட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் என்னது? ரேபிட்க்கு எழுத போகிறோம். அதே சேம், த ரேபிட். ஃபஸ்ட்டு என்ன? த ரேபிட் அப்படின்னு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு த ரேபிட்னு எழுதியாச்சு. ஸோ த ரேபிட் எங்கே இருக்குது? மரத்துக்கு கீழே இருக்குது. ஸோ மரத்துக்கு கீழே இருக்குன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அண்டர் யூஸ் பண்ணணும். The rabbit is under the tree. எதுக்கு கீழே இருக்குது? மரத்துக்கு கீழே இருக்குது. ஸோ the rabbit is under the tree. மரத்துக்கு கீழே rabbit இருக்குது. அப்போ என்ன யூஸ் பண்ணுறோம்? the rabbit is under the tree. அண்டர்னா என்ன? கீழேன்னு அர்த்தம். அண்டர்னா என்ன? கீழே. அப்படி இல்லைன்னா அடியிலன்னு சொல்லலாம். மரத்துக்கு அடியில் என்ன இருக்குது? ரேபிட் இருக்குது. ஓகே, புரியுதா சில்ட்ரன்ஸ்? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அனிமல். நெக்ஸ்ட்டு வந்து த ஃப்ராக்.
தி ஃப்ராக் தவளை இருக்குது. ஸோ தி ஃப்ராக் ஆல்மோஸ்ட் திருப்பியும் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம், தி ஃப்ராக் இஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நான் இங்கே ஆன் யூஸ் பண்ணணுமா, அண்டர் யூஸ் பண்ணணுமா, இல்லை இன் யூஸ் பண்ணணுமா, இதை நீங்களே சொல்லுங்கள். இன்னுனா என்ன, உள்ள. ஃப்ராக் எங்கே இருக்குது, குளத்துக்கு உள்ளே இருக்குது. எங்கே இருக்குது, தண்ணியில் உள்ளே இருக்குது. ஃப்ராக் எங்கே இருக்குது, தண்ணிக்கு உள்ளே இருக்குது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணணும். இந்தி ட்ரீ எழுதக்கூடாது. என்னது இது, குளம். குளத்துக்கு இங்கிலீஷில் என்னது, பாண்ட். என்னது, பாண்ட். த ஃப்ராக் இஸ் இன் தி பாண்ட். த ஃப்ராக் இஸ் இன் தி பாண்ட். குளத்துக்கு உள்ள ஃப்ராக் இருக்குது. ஓகேவா சில்ட்ரன்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் என்ன, இன்னுனா என்னது, உள்ளே. ஆன்னா என்னது, மேலே. அண்டர்னா என்ன, கீழே. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.